Hello students, welcome to Kalvikode. In the video, 12th standard maths, chapter 1, applications of matrices and determinants. Exercise 1.1, 6th sum podlama. If A equal to minus 8, minus 4, minus 5, 3. Verify that A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant of A into I2. A மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ணும்? ஏ மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நீங்க மூணாவது ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, மாடுலஸ் ஆஃப் அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு I2. ஓகேவா? அப்போ நான் இது பண்ணும்பொழுது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2020 and 2021 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கிவன் எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? நம்ம இதுதானே ஆன்சரா கொண்டு வரணும். இதை எடுத்து சால்வ் பண்ணிட்டு இதை ஆன்சரை வரணும், இதை சால்வ் பண்ணி இதை ஆன்சரை கொண்டு வரணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சிடலாம். ஓகேங்களா? முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இது ஏ மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? 8 3s 24 மைனஸ் நம்ம ஒரு மைனஸ் போடணும், ஃபார்முலால மைனஸ் இருக்கும் இல்லையா, அந்த மைனஸ் இது minus 5 into minus 4 என்ன ஆகும்? plus 20. so 20. 24 minus 24. இப்போ determinant of A என்ன வந்துடுச்சு? 4 வந்துடுச்சு. அப்போ 4 into I2. I2னா என்ன அர்த்தம்? இப்போ இது 2னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 row 2 காலமும் குறிக்கும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸும் என்னதான் 2 row 2 காலமா. ஐன்றது டயகோனல்ல மட்டும் என்ன வரணும்? எலமெண்ட் வரணும். சரிங்களா? இந்த டயகோனல்ல மட்டும் என்ன வரணும்? எலமெண்ட் வரணும், மிச்சதெல்லாம் 0 வரணும். ஸோ இப்படி இருக்க போகுது I2ன்றது. 4 into I2 போட்டுடலாமா? அதாவது இப்ப பாருங்க, மாடுலஸ் ஆஃப் A into I2 அப்படின்னா மாடுலஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 4 4 into I2னா என்னது? 1 0 0 1. ஸோ ஒன்று மல்டிப்ளை பண்ணா 4 0 0 4. ஓகேவா? இப்போ எனக்கு ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கணும். சரியா? அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏ பண்ணும் பொழுது இந்த ஆன்சர்லாம் நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், A into adjoint of A கண்டுபிடிக்கிறேன். A into adjoint of A. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் வேணும்? adjoint of A மேட்ரிக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாமா? adjoint of A equal to, இப்போ A மேட்ரிக்ஸ் என்னது? 8 minus 4 minus 5 3. ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற A மேட்ரிக்ஸ். இது 2 into 2 மேட்ரிக்ஸ் இல்லையா? 2 row 2 காலம் உள்ள மேட்ரிக்ஸ். அப்படின்னா அட்ஜாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோமா? 3 இங்க போயிடும், 8 இங்க வந்துருமா? 3 இங்க போயிடும், 8 இங்க வந்துடும். அடுத்தது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் 4 என்ன ஆகும்? பிளஸ் 4. அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் 5 பிளஸ் 5. இப்போ இதுதான் என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பண்ணலாமா? ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 8 minus 4 minus 5 3 into adjoint of A 3 4 5 8.
இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். So first row, first column. 8 into 3, 24. Minus 4 into plus 5, minus 20. அடுத்தது இப்போ first row, second column. 8 into 4, 32. 32 minus 4 into 8, minus 32. Next, இப்போ first row முடிஞ்சதா, second row. இதுல first column. Minus 5 into 3, minus 15. அடுத்தது 3 into 5 plus 15. Next, first row, second row, first column. Minus 5 into 4, minus 20, plus 8 3s are 24. இப்போ இதை சால்வ் பண்ணா 24ல 20 போயிடுச்சுன்னா 4. plus 32 minus 32 0. minus 15 plus 15 0. 24ல 20 minus பண்ணா 4. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, which is equal to a, அதாவது determinant of a into I2. ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கா, determinant of a into I2 கண்டுபிடிச்சிருக்கோமா, அதுவும் நமக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இப்போ ஒன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லையா, a into adjoint of a ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், adjoint of a into a. ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இதை செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ adjoint of a into a, முதல்ல adjoint of a எழுதலாமா. adjoint of a 3 4 5 8 into a matrix 8 minus 4 minus 5 3. ஸோ இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா, 8 3s are 24. 4 into minus 5 minus 20. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமா, 3 into minus 4 minus 12. 4 into 3 plus 12. இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 5 8s are 40. 8 into minus 5 minus 40. Next, second row second column, 5 into minus 4 minus 20. 8 into 3 24. 24ல 20 போயிடுச்சுன்னா 4. அடுத்தது 12ல plus 12ல minus 12 போயிடுச்சுன்னா 0. plus 40 minus 40 0. 24ல 20 போயிடுச்சுன்னா 4. ஸோ இப்போ எதுக்கு ஈக்குவலா இருக்கு, determinant of a into I2. ஓகேவா, ஏன்னா determinant of a-னா வந்து 4. ஸோ 4 வெளியில எடுத்துட்டோம்னா இங்க 1 1 ஆயிடுமா, அப்போ 1 0 0 1 அப்படின்னா I2. ஸோ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா equation 3 எடுத்துக்கலாம். சரிங்களா, from 1 2 and 3. ஸோ இது மூணுமே ஈக்குவலா இருக்கா, it is. இது மூணுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, proved that question என்ன கொடுத்திருக்காங்க, a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into I2 is verified. ஸோ மூணுமே ஈக்குவல் என்ன பண்ணியாச்சு,
வெரிஃபை பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பண்ணும்பொழுது நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I2 ஆன்சராக வந்தது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ பண்ணும்பொழுது அதே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I2 வந்ததா? ஸோ இட் இஸ் வெரிஃபைடு.